நமசிவாய வாழ்க. அன்புள்ள தோழிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த சூரியனோட தசை நமக்கு நடக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சூரியனோட தசை பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு 6 ஆண்டுகள். இந்த சூரியன் எந்த இடத்துல ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னா சிம்மத்தில் ஆட்சி பண்ணுறாரு. சிம்மத்தில் ஆட்சி, மேசத்தில் உச்சம். சூரியனோட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரங்களாக வருது. நட்சத்திர வாரியாக எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய தசை எப்போ வரும் அப்படின்னா அவங்க பிறப்புலேயே வந்துடும். அது பார்த்திங்கன்னா இது 3ஆம் பாதத்தெல்லாம் பிறந்தவங்களுக்குலாம் ஒரு 5 வயசு அது வரையோடு முடிஞ்சிடும். இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்க தந்தைக்கு ரொம்ப நலமாக இருக்கும். அதுவும் சூரியன் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் இந்த 5 வருடத்துக்குள்ளே, குழந்தை பிறந்த 5 வருடத்துக்குள்ளே அவங்க தந்தைக்கு ஒரு நல்ல ஒரு உயர் பதவிகள்லாம் கிடைக்கும். சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த குழந்தையினால் அவங்க தந்தைக்கு கிடைக்கும். சூரியன் அப்படின்னா இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடியவர்னு சொன்னேன். அது மாதிரி இவருக்கான பலன்கள் அப்படிங்கிறது அளப்பரிய பலன்கள்ங்க. அது இந்த வீடியோவில் நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இந்த சூரியனை பற்றியும் சூரிய தசையை பற்றியும், சூரிய தசை நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. மேலும் அது சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சூரிய தசை எப்போ ஆரம்பிக்கும், அதில் ஆரம்பித்தவங்களுக்கு எப்போ சூரிய தசை இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, சூரியனோட தசையில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நன்மைகள்லாம் நடக்கும், இல்லை என்னென்ன இன்னும் நல்ல நன்மைகள்லாம் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடிக்ஷனாக சொல்வேன். அதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக முடியுங்க. நன்றி, வணக்கம்.